வணக்கம். லைஃப் இஸ் ஆல் அபவுட் மேக்கிங் ரைட் சாய்ஸஸ் அட் ரைட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்க ஞாயிற்றுக்கிழமையில காலையில 9:30 மணிக்கு ஒரு சரியான தேர்வா உங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கிறதுக்கான ஒரே நிகழ்ச்சி நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கே. ஒவ்வொரு வாரமும் மகாத்ரியா ரா கூட இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நிகழ்ச்சி மூலமா நிறைய பேரோட வாழ்க்கை நிறைய மாற்றங்கள் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ற போன் கால்ஸ் அண்ட் மெயில்ஸ் எல்லாத்துல இருந்து எங்களுக்கு தெரிய வருது. மகாத்ரியா ரா இந்த கடந்த வாரங்களை சொல்லிட்டு வர ஒரு விஷயம் ஒண்ணுதான், வாழ்க்கை அப்படிங்கிறது கஷ்டம் கிடையாது, அதை நம்ம அனுபவிச்சு கொண்டாடுறதுக்கு மட்டுமே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில இன்னைக்கும் வாழ்க்கையை எப்படி கொண்டாடலாம், வாழ்க்கையை எப்படி அனுபவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாத்ரியா ரா கிட்ட இருந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். நீங்க திருப்பி திருப்பி சொல்லிட்டு வர ஒரே ஒரு விஷயம், வாழ்க்கை லைஃப் இஸ் டு லிவ் அண்ட் செலிப்ரேட் இட் அப்படின்னு சொல்றது. நம்ம நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல எந்த பாயிண்ட்ல அதை நீங்க முடிவு பண்ணீங்க? ஏன்னா உங்களுக்கும் நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் கன்சல்டன்டா இருந்துதான் நீங்க மாறினப்போ யூ வுட் ஆல்சோ ஃபேஸ் அந்த ஃபேமிலி மேனோட ஸ்ட்ரகிள், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கு, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். எந்த ஒரு பாயிண்ட்ல லைஃப் இஸ் டு லிவ் அண்ட் செலிப்ரேட் இட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணி ஃபுல் ஃபிளெஜ்டா அதை போக ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் பிகாஸ் ஐ பிலீவ் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் டுடே, அதனால இப்போ எனக்கு ஒன்றும் பிரச்சனைகள்லாம் இல்லை, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லா பிரச்சனைகளும், ஏன்னா நான் எல்லாரும் வாழற வாழ்க்கை நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னுடைய அப்பா அம்மா இருக்காங்க, எனக்கும் குடும்பம் இருக்கு, பசங்களை வளர்க்கணும், நானும் இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும், நானும் சம்பாதிக்கணும், நானும் டிராபிக்ல வண்டி ஓட்டிட்டு போறேன். இதே லைஃப் தான். இதுல சிலர் சில கோணங்கள்ல பாக்கிறதுனால அந்த வாழ்க்கை அருமையான ஒரு வாழ்க்கையா இருக்கு, வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்னு புரியுறது. சிலருக்கு அது புரியல. பட் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் எப்போ வந்ததுன்னா, நான் ஒரு வாடகை வீட்டில் இருந்தேன். அந்த ஹவுஸ் ஓனர் ஒரு தடவை என்னை கூப்பிட்டு அவங்க பேர பையனை ஐஸ்கிரீம் போய் வாங்கி கொடுத்துட்டு கூப்பிட்டு வர சொன்னாங்க. இல்லைன்னா வாடகை ஏத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கோசரம் அந்த பேர பையனை கூட்டிட்டு போனேன். அது என் வேலை கிடையாது, பட் அவர் சந்தோஷமா இருந்தானா வாடகை ஏற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன். அப்படின்னு அந்த பையனுக்கு 4 வயசு. அப்போ இப்ப ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும்போது திடீர்னு சிரிச்சான். சிரிக்கும் போது நான் கேட்டேன், அபிநந்த், வை டிட் யூ லாஃப்? அந்த 4 வயசு குழந்தை நேரம் என் கண்ணை பார்த்து கேட்டது அங்கிள், டு ஐ நீட் அ ரீசன் டு பி ஹாப்பி அப்படின்னு கேட்டது. அப்ப ஆக்சுவலா தள்ள பட்டுன்னு ஒண்ணு போட்டேன், அதிக பிரசங்கி தனி மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே இந்த ஃபீலிங் ரொம்ப டீப்பா எனக்கு உள்ள போயிடுது. டு ஐ நீட் அ ரீசன் டு பி ஹாப்பி? சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணுமா? ஏன்னா நம்மளாம குழந்தைங்களா இருந்திருக்கோம், சின்ன பசங்களா இருந்திருக்கோம், நமக்கு சந்தோஷத்துக்கு ஒன்றும் காரணமே கிடையாது. இங்கேருந்து அங்க ஓடுவோம், அங்கேருந்து இங்க ஓடுவோம், விழுந்தா அழுவோம், எழுந்தா திரும்பி மறந்துட்டு திரும்பி ஓடிட்டு இருப்போம். இன்னொருத்தரோட பேசுவோம், அவங்க எனக்கு உன்னோட பேச மாட்டேன் அப்படின்னா சீப்பான்னு சொல்லிட்டு இன்னொருத்தரோட போய் பேசுவோம். வளர வளர எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வேணும், எல்லாத்துக்கும் there has to be a reason எடுத்துன்னு we have lost this ability to be happy. இப்பதான் யாராவது நம்மளோட பேசலன்னா உடனே சைக்காட்ரிஸ்ட் போயிடும். ஒரு சந்தர்ப்பத்தை தேடி போறோம், அது நம்ம கிடைக்கலன்னா உடனே டிப்ரெஸ் ஆயிரும். நம்மளும் குழந்தைங்களா இருந்த போது we have been happy. அன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சது, வாழ்க்கைன்றது ஒரு ட்ராக், சந்தோஷம்ன்றது ஒரு ட்ராக். இந்த வாழ்க்கைன்ற ட்ராக்ல இட்ஸ் நாட் a 100 மீட்டர் ரேஸ், இட்ஸ் a 110 மீட்டர் ஹர்டில் ரேஸ். அதாவது இந்த ஓட்டப்பந்தயத்துல 100 மீட்டர் பந்தயம்னு ஒண்ணு இருக்கும், 110 மீட்டர் ஹர்டில் ரேஸ் ஒண்ணு இருக்கும். நம்ம எல்லாருமே வாழ்க்கை ஒரு 100 மீட்டர் ரேஸா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். பட் அந்த மாதிரி ரேஸ் யாருக்குமே இருந்தது கிடையாது. எல்லாருக்குமே இந்த 110 மீட்டர் ஹர்டில் ரேஸ் தான். என்ன ஆகுது, நம்ம ஸ்டார்டிங் பிளாக்கு போறோம், நம்ம மனசுல இது 100 மீட்டர் ரேஸா இருக்கும்னு நினைச்சுக்கிறோம். நிமிர்ந்து பார்க்கும்போது அங்க ஏகப்பட்ட ஹர்டில் இருக்குன்னு உடனே விரக்தி அடைஞ்சிடறோம், உடனே மனசு கஷ்டப்படுறோம், உடனே வி கெட் டிப்ரெஸ், உடனே என்னென்னமோலாம் கேட்க ஆரம்பிச்சிடுறோம். தெய்வம் ஏன் என்ன சோதிக்கிறது? ஒண்ணுமே கிடையாது. 10 செகண்ட்ல ஓட வேண்டிய ரேஸ இப்ப 13 செகண்ட்ல ஓட போறோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம், தாண்டி போயிடலாம். பட் இது ஒரு தனி ட்ராக். இதுக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது டிராபிக் ஜாம்ல மாட்டின்னு இருக்கோன்றது ஒரு பிரச்சனை. That doesn't stop. உள்ளுக்குள்ள கார்ல எல்லா ஸ்பீக்கர்ஸ்லயும் நமக்கு பிடிச்ச பாட்டு போயிட்டு இருக்கு.
இத ரசிக்கிறத வந்துட்டு நம்ம விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சமம் அந்த 4 வயசு பையன் வந்து கேட்ட கேள்வியில சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் வேணுமா? ஆக்சுவலா தேவையில்லை. சூரிய உதயத்துல ஒரு சந்தோஷம். சென்னையில வந்து 2 மணி வெயில் வெயில் வெயில்னுவாங்க எல்லாரும். 2 மணிக்கு அப்புறம் இங்க இருக்கிற சீ பிரீஸ் எங்கேயுமே கிடையாது. அதை அனுபவிக்கணும் டிசைட் பண்ணணும், அனுபவிக்க ஆரம்பிச்சிடலாம். வேர்வையே உடம்புல வந்துட்டு அது வந்துட்டு ஓடும் போது இல்ல, அது ஒரு அனுபவம். அது சோ வாழ்க்கையை வந்து நம்ம ஒரு அனுபவமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா வலி கிடையாது, சந்தோஷம் தான். That was a turning point in my life. So நான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். or when I say life is beautiful, I am not saying there are no issues. யாருக்கு பிரச்சனை இல்ல? இன்ஃபேக்ட் இதிகாசங்கள்லாம் பார்க்கும்போது அவதார புருஷர்களா இருந்தவங்களுக்கு கூட பிரச்சனைகள் இருந்திருக்கு. சோ இது வந்து ஒரு மெச்சூரிட்டி. நம்ம வளர 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 we develop this maturity. வாழ்க்கை ஒரு ட்ராக்ல அது பாட்டு போயிட்டு இருக்கணும். அதுல வந்துட்டு நிறைய சந்திச்சானும் நம்ம. challenges will be there, opportunities will be there. அது பாட்டு ஓடிட்டு இருக்கும். இன்னொரு ட்ராக்ல we'll have to find reasons to be happy and recognize life is beautiful. நான் அடுத்து கேட்க போற கேள்வி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா இல்லைன்னு தெரியல. அதுக்குண்டான ஆன்சர் இதுல இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தர் கேட்டிருந்தார், நிகழ்ச்சி இப்ப மகாத்ரியா கிட்ட கேள்வி கேட்கணும்னா நீங்க அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. லைஃப் ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறப்போ ப்ராப்ளம் எப்ப வரும்னே தெரிய மாட்டேங்குது, திடீர்னு வருது. நான் சந்தோஷப்படுறதா இல்ல வரப்போ இந்த வரதுக்கிற ப்ராப்ளத்தை நினைச்சு வந்து வருத்தப்படுறதா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதுக்கு ஆக்சுவலா நீங்க ஆன்சர் அதுக்கு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு முன்னாடி கதையில மட்டும்தான், அதுவும் லாஸ்ட் சென்டென்ஸ் கதையில தான் they lived happily ever afterன்னு முடியும். வாழ்க்கையில வந்துட்டு சேலஞ்சஸ் இருக்கதான் இருக்கும். வளர்ச்சி வேணும்னா சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நெப்போலியன் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸ் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இருக்காரு. திங்க் அண்ட் க்ரோ ரிச். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அவரோட ஒரு ப்ரோக்ராம்ல வந்துட்டு இந்த மாதிரி ஆடியன்ஸ்ல ஒருத்தர் எழுந்து நெப்போலியன் கீழே கேட்டாரு, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும், உனக்கு அதுக்கு ஏதாவது வழி காமிக்க முடியுமான்னு. அப்ப நெப்போலியன் சொன்னார், கொஞ்சம் காசு ஜாஸ்தி ஆகும், நீ கொடுத்தியானா நான் உனக்கு ஒன்னா வழி காமிக்கிறேன் அப்படின்னு. எவ்வளவு காசு ஒன்னா கொடுக்குறேன், என் சொத்தை கூட உனக்கு எழுதி வைக்கிறேன், ஆனா எனக்கு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்ல இருந்த ஒருத்தர ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே கார்ல கூட்டு நேர சுடுகாட்டு கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போயிட்டு உள்ள போய் படுத்துக்கோ, பிரச்சனையே இருக்காது அதுக்கப்புறம், நீ சாவுன்னா காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு மனிதன் சொன்ன உடனே நெப்போலியன் சொன்னாராம், பிரச்சனை இல்லாத சாவு ஒன்னா முடியுமே தவிர, சாத்தியமே தவிர, பிரச்சனை இல்லாத வாழ்க்கைன்றது அமைப்பிலேயே கிடையாது, டிசைன்லயே கிடையாது. நம்ம வந்துட்டு பிரச்சனை வேணாம் வேணாம்னு ஓடணும்னு பாக்குறோம். அது இல்லாம ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நம்மளால ஏதாவது ஒண்ணு கத்துக்க முடியும், நமக்கு ஏதோ ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கும். அடிக்கடி நான் சொல்லுவேன், you are never given an experience that's not needed for your evolution. நமக்கு வாழ்க்கையில கிடைக்கிற அத்தனை அனுபவங்களுமே நம்மளோட வளர்ச்சிக்கு அது ஒரு படி. அத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா பிரச்சனையிலே ஓட மாட்டோம். பிரச்சனைய சந்திச்சு பிரச்சனையிலேருந்து வளர்ந்து கத்துண்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு முன்னேறிண்டே இருப்போம். அப்படிதான் பார்க்கணும். I have to pass my first standard to go to second standard. ரெண்டாவதுல வந்துட்டு ஆனுவல் எக்ஸாம் பாஸ் பண்ணது மூணாவது போவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு ஒரு படிக்கட்டா பார்த்து இது மூலமா நான் வளர்ந்து வரேன்றத பார்க்கும்போது பிரச்சனைய வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளியா பார்க்காம இட் இஸ் ஜஸ்ட் அ கண்டினியூட்டி அப்படின்னு பார்த்துட்டு வாழ்ந்துட்டு போயிடுவோம். மகாத்ரியா, அடுத்த ஒரு கேள்வி. இவங்களோட லைஃப்ல வந்து ஒரு பர்சன், அவங்களோட லைஃப்ல இருக்க ஒரு முக்கியமான பர்சன் வந்து has done enough problems to that person. என்னென்னலாம் பேச முடியுமோ அவங்கள பத்தி தப்பா எல்லாம் ஆனா இம்பார்ட்டன்டான பர்சனா இருந்திருக்காங்க. என்னென்னலாம் பேச முடியுமோ எவ்வளவு கஷ்டப்படுத்தி ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணி எல்லாம் பண்ணி இருந்திருக்கிறாங்க. இவங்களால தாங்க முடியாத சிச்சுவேஷன்ல, ஆனா அந்த ஹர்ட் பண்ண பர்சன் இப்போ வந்து அது கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா மாறிட்டாங்க. ஏன்னா அவங்களோட அந்த பர்சன் வந்து இப்போ
நல்லா மாறிட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. பட் ஆனா அவங்க வந்து ஒரு மென்டலாவும் பிசிக்கலாவும் இப்ப கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க. அதனால இவ்வளவு நாள் அவங்க பண்ண தப்ப எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு நான் திருப்பி போய் அவங்கள்ட்ட போய் சகஜமா பேச முடியுமா, இருக்க முடியுமா? இல்ல எனக்குள்ள இருந்த ஹர்ட் வந்து நான் பாட்டு 360 டிகிரிஸ் அப்படியே டர்ன் பண்ணி நான் வந்து நல்ல ஆளா திருப்பி அவங்கள்ட்ட போய் முகம் கொடுத்து பேச முடியுமா? இல்ல அவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்க முடியுமா? இந்த ப்ராப்ளத்தை எப்படி நான் ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க. எந்த விதமான நெகட்டிவ் எமோஷன் இருந்தாலும் அந்த நெகட்டிவ் எமோஷனோட பாதிப்பு வந்து நமக்கு தான் ஜாஸ்தி மற்றவங்களோட. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க வந்து ஹர்ட் பத்தி பேசுறாங்க. மற்றவங்களை வெறுக்கிறதுனால இல்ல, அதோட பாதிப்பு எனக்கு தான் ஜாஸ்தியே தவிர வெறுக்கிறவங்களுக்கு அதுல வந்து எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. எல்லா மதத்திலையும் மன்னிப்போம் மறப்போம்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. அதர்வைஸ் இன்னொருத்தர வெறுக்கிறதுனால ஏற்கனவே இவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்து நிறைய இன்னல்கள் கொடுத்துட்டாங்க. சோ அந்த எந்த பீரியட்லயும் இவங்க பீஸ்ஃபுல்லா இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ இதை நினைச்சு 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 இவங்க வந்துட்டு தே கீப் வருந்தின்றே இருந்தாங்க, வெறுத்துட்டே இருந்தாங்கன்னா நிகழ்காலத்திலயும் சரி எதிர்காலத்திலயும் சரி அவங்க பீஸ்ஃபுல்லா இருக்க போறது கிடையாது. So for your own good and for your own peace, உங்க நிம்மதிக்கோசரமே மன்னிச்சிடுங்க, மறந்துடுங்க. அதாவது ரெண்டு விஷயம் இருக்கு. Acid destroys the vessel which contains it. திராவகம் அதை நம்ம எந்த ஒரு இதுல வச்சாலும் அந்த கண்டெய்னர் வந்துட்டு நாளடைவுல வந்து அழிஞ்சு போயிடும். எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸுமே வந்துட்டு திராவகம் தான். உள்ளுக்குள்ள நம்மள அறியாமலே கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அழிச்சிடும். அதே மாதிரி flowers leave behind their fragrance in the basket that carried it. சோ எந்த ஒரு பூவும் அந்த பூவோட மனம் வந்துட்டு அந்த கூடையில இருந்து எடுத்த உடனே கூட யூ ஸ்டில் ஃபீல் த ஃப்ராக்ரன்ஸ். எல்லா பாசிட்டிவ் எமோஷன்ஸும் அப்படிதான். நமக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஆறுதலாகவும் ஒரு பீஸாவும் ஒரு பாசிட்டிவாவும் அமையிறது. சோ உலகத்துக்கோசரம் யோசிக்காம இவங்கள நான் லவ் பண்ணுமா, இவங்கள நான் ஃபர்கிவ் பண்ணுமா, இவங்களோட நான் அஃபெக்ஷனேட்டா இருக்கணுமா, இவங்கள நான் அப்ரிஷியேட் பண்ணுமான்னு யோசிக்காம என்னோட சந்தோஷத்துக்கோசரம் நான் எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ண போறேன், என்னோட நிம்மதிக்கோசரம் நான் எல்லாரையும் லவ் பண்ண போறேன், என்னோட அமைதிக்கோசரம் நான் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ண போகும்போது இன்ஃபேக்ட் ரொம்ப பிளண்டா இருக்கும். The most selfish thing you can do in life is to feel positive about everybody. Actually, it's a selfish thing. சுயநலமா யோசிச்சா கூட எனக்கு சந்தோஷம் வேணும், எனக்கு நிம்மதி வேணும்னா நான் எல்லாரையும் ஒரு பாசிட்டிவ் எமோஷனோட பாக்குறது தான் எனக்கு நல்லது. ஃபேண்டாஸ்டிக். எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து லைஃப்ல லாஜிக் பார்த்து தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். லாஜிக் இருக்க இல்லாம இருக்கிற விஷயத்துல ஸ்டூபிட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம லாஜிக் பார்க்கலாமா இல்லையா, ஆன்மீகத்துல லாஜிக் பார்க்கலாமா இல்லையா? நான் வந்து நம்பவே மாட்டேன். லாஜிக் இல்லாத எந்த விஷயத்தையும் நம்ப மாட்டேன். அப்படி இருக்கிறப்போ இந்த ஆன்மீகம், கடவுள், இந்த இறை நம்பிக்கை இது எல்லாத்தையும் நான் எப்படி நம்புறது, இதுல பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்டுக்கிறாங்க. நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ள போறதுக்கு இது ஒரு ரைட்டான ஒரு கொஸ்டினா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு லாஜிக் தெரியலன்னு ஒன்னா சொல்லாமே தவிர லாஜிக் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஓகே, எல்லாத்துக்குமே லாஜிக் இருக்கு. சில சமயம் நமக்கு அந்த லாஜிக் தெரியாது. ஒரு சாதாரண ஒரு ரிச்சுவல் எடுத்துட்டு லெட்ஸ் டிஸ்கஸ். பெரும்பாலான இந்தியா சம்பந்தப்பட்ட பெரும்பாலான மதங்கள்ல அந்த குழந்தைய வந்துட்டு இஷ்ட தெய்வத்துக்கு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு மொட்டை போட்டு கூட்டு வருவாங்க. லாஜிக்கே இல்லாத ஒரு இதுன்றது என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்ல அதுக்கு லாஜிக் தெரியல. அதாவது நான் வந்துட்டு 8ஆம் கிளாஸ்லயும் 9ஆம் கிளாஸ்லயும் நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் படிக்கும் போது இல்ல, அதை வந்து 1 மார்க் கொஸ்டினா தான் படிச்சேன். எனக்கு வந்துட்டு அதுல ஒரு லாஜிக் இருக்குன்னே தெரியாது. ஏன்னா I was not matured enough to understand the thoughts of Newton. Newton had a logic when he said whatever he said. அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம வந்து கணத்துல போட்டுக்கோ, இல்லாட்டா வந்துட்டு நமாஸ் பண்ணு, இல்லாட்டா தேங்காவோட அப்படின்னு கேட்டு 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 பண்ணிட்டே வந்துட்டோமே தவிர இதோட சயின்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கத்துக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாம போயிடுது. ட்ரெடிஷனலா ஒரு 2 ராஜா 2 நாட்டுக்கு நடுவில் சண்டை வரும்போது
ஒரு ராஜா ஜெயிச்ச உடனே அந்த தோத்து போன ராஜா வந்துட்டு அவரோட கிரீடத்தை கழட்டி ஜெயிச்ச ராஜாவோட காலில் வைப்பார். இட்ஸ் கால் சரண்டர். இந்த சரணாகதி வந்துட்டு என் தோல்வியை ஒத்துக்கிறேன்றது அர்த்தம் கிடையாது. இதுவரைக்கும் என்னோட ஜனங்களை நான் தான் பார்த்துருந்தேன், இன்னுமே என் ஜனங்களை பார்த்துக்கிற பொறுப்பை ஐ எம் சரண்டரிங் இட் டு யூ பிகாஸ் யூ ஒன் தான். சோ சரணாகதின்றது வந்துட்டு இட்ஸ் டிரான்ஸ்பரன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் நாட் அக்செப்டன்ஸ் ஆஃப் டிஃபீட். அதுலேருந்து வந்த ஒரு கல்ச்சர் தான் ஒரு குழந்தைய வந்துட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நமக்கு இதுதான் கிரீடம். சோ அதை வந்து டார்ச்சர் பண்றது என்னன்னா, என் குழந்தை என்கிட்ட வளருமே தவிர, பாகப்பிரிவினையில ஒரு பாட்டு வரும், நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. சோ இன்னும் எனக்கே என் வாழ்க்கை புரியல, அதுக்குள்ள நீ வந்துட்ட. சோ கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு திஸ் இஸ் ஒரு சரணாகதி. அதை டார்ச்சர் பண்றது வந்து என்ன சொல்றேன்னா, என் குழந்தையோட வாழ்க்கையோட ரெஸ்பான்சிபிலிட்டிய, அந்த பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன் கடவுளே. தெர் இஸ் அ லாஜிக். நவ் த ரிச்சுவல் இஸ் அ வெரி ஸ்மால் பார்ட். இதுல முக்கியமான பார்ட் என்னன்னா, சயின்ஸ் புரிஞ்சதுன்னா தென் பேசிக்லி சேயிங் என் குழந்தை என்கிட்ட வளர்ந்தா கூட அது உன் குழந்தை தான், அந்த பொறுப்பு இன்னும் அந்த கடவுள் கையில தான் இருக்குன்னு அந்த சரண்டரை சிம்பாலைஸ் பண்றது தான் வந்துட்டு மொட்டை போடுறது. When I understand the science behind the whole thing, இப்போ அந்த பிளாக சல்யூட் பண்றோம், இத சமம் யாருமே வந்துட்டு மீனிங்லெஸ் ரிச்சுவல்னு சொல்றது இல்ல. ஏன்னா ஒரு தேசம்ன்றது வந்துட்டு ஒரு என்டைட்டி, இத சிம்பலைஸ் பண்ணணும். சிம்பலைஸ் பண்றதுதான் ஒரு கொடி. அந்த கொடியை நான் வந்துட்டு சல்யூட் பண்ணும்போது தேசத்துக்கான மரியாதையை அந்த சிம்பல் மூலமா தெரிவிக்கிறேன். இட்ஸ் a ritual. ரிலிஜன் வரும்போது மட்டும் we feel all rituals have no meaning. அதனால நம்ம கேள்வி கேட்கறது கிடையாது. பட் எல்லா ரிச்சுவல்லையுமே there is a science behind it. But you need a scientist to explain science. இருந்ததுன்னா you'll find there is a logic to all these rituals. அந்த கேள்வி உங்களுக்கு கரெக்டான ஒரு பதில கொடுத்திருக்கும் நம்புறேன். வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் மகாத்ரே கிட்ட ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தோடனே மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கூடவே வர ஒரு விஷயமா இருக்குது. எல்லா குருகளும் சொல்ற விஷயம் மெடிடேஷன் பண்ணுங்க, கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க, தியானம் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருப்பீங்க அப்படின்னு சொல்றப்போ ஒரு நார்மல் மேன், ஒரு காமன் மேனால 2 நிமிஷம் கூட கண்ணை மூடி இருக்க முடியல. ஏன்னா மைண்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்குது. இதுறப்போ இந்த மெடிடேஷன் எப்படிங்கிறது எப்படி கடவுள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு பிரேக்குக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, எனக்கு எல்லாத்துக்குமே லாஜிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால நம்ம மெடிடேஷனை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இஸ் தேர் அ சயின்ஸ் பிஹைண்ட் இட், முதல்ல அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு we need to approach. I don't want to go very detail into that science. அதாவது இப்பதான் நான் மெடிடேஷன் ஆரம்பிக்க போறேன்னா A for apple, B for ball தான் இப்போ சொல்லிக் கொடுக்க முடியும். இப்பயே நம்ம வந்துட்டு ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், அட்வர்ப் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் இதுவும் புரியாது அதுவும் புரியாது. ஸோ பிகினிங்ல ஆரம்பிக்கலாம். ஃப்ரம் அ வெரி எசென்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தோம்னா மாடர்ன் சிவிலைசேஷன் ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு சென்சரி ஓவர்லோட். சென்சரி ஓவர்லோட் என்னன்னா, ட்ரெடிஷனலா நம்ம பார்த்தோம்னா நேச்சுரல் கலர்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ ஒரு கண் வந்து ஒரு நாளைக்கு வந்துட்டு இத்தனை கலர்ஸ், இந்த பேண்ட்விட்த் மட்டும்தான் பார்க்கணும். பட் இப்போ வந்துட்டு வித் ஆல் த டெக்னாலஜி தட் வி ஹேவ் கிரியேட்டட் ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் ஆர்டிபிஷியல் கலர்ஸ். அதாவது இப்போ இந்த ப்ரோக்ராமே நம்ம சூரிய ஒளியில எடுக்கல, லாட் ஆஃப் ஆர்டிபிஷியல் லைட்டிங்ல எடுக்கிறோம். ஸோ த லோட் ஆன் த ஐஸ் இஸ் மச் ஹையர் நவ் தென் எவர் பிஃபோர். அதே மாதிரி தான் இயர்ஸ். இன்ஃபேக்ட் எப்போ பார்த்தாலும் ஒன்று மொபைல் கேட்டுட்டு இருக்கோம், இல்ல ப்ளூடூத் கேட்டுட்டு இருக்கோம், இல்லாட்டா இயர்பாட்ஸ் வச்சுன்னு கேட்டுட்டு இருக்கோம். அண்ட் டிவியில வந்து சேனல்ஸ் வந்து ஸ்வாப் பண்ணிட்டே இருக்கும். ஸோ தி சென்சரி ஓவர்லோட் டு த இயர்ஸ் இஸ் வெரி ஹை. மனம் அதே மாதிரி, ஸ்மெல். நீங்க ஒரு டியோட்ரண்ட், நான் வேற டியோட்ரண்ட், சுத்தி இருக்கிறவங்க வேற டியோட்ரண்ட். ஸோ தி அமௌண்ட் ஆஃப் ஸ்மெல் தட் வி கோ த்ரூ இன் அ டெய்லி பேசிஸ். அதே மாதிரி உணவு வகைகள். அதாவது
தமிழ்நாட்டில் இருக்கிறவன் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சாப்பாடு கல்ச்சர் ஒன்று இருக்கும், ஆந்திராக்கு வேற ஒரு கல்ச்சர் இருக்கும், கேரளால வேற ஒரு கல்ச்சர். இப்ப அப்படி கிடையாது. சைனீஸ்ல இருந்து போர்ச்சுகீஸ்ல இருந்து மெக்சிகன்ல இருந்து எல்லாமே நான் டேஸ்ட் பண்றேன். தெர் இஸ் சென்சரி ஓவர்லோட். சோ இந்த மாதிரி எல்லா சென்சஸ்ல இருந்தும் தெர் இஸ் சென்சரி ஓவர்லோட். மெடிக்கலி ஃபார் எவ்ரி இன்புட் த்ரூ த சென்ஸ் தட் யூ ரிசீவ், your nervous system has to perform 20 trillion calculations. அதாவது இப்போ உங்களை பார்த்துட்டு அப்படி திரும்பி உங்களை பார்த்தனா, இந்த ரெண்டாவது தடவை உங்களை பார்த்ததுக்கு my mind has to do 20 trillion calculations to deal with this one information. இதனால நமக்கு எல்லாமே, நம்மளோட reflexes are slowing, memory is getting bad, overall metabolism is suffering, reflexes are not good, aging is much faster, எல்லாமே ஆயிட்டு இருக்கு. So first part of ஏன் கண்ணை மூடிட்டு கொஞ்ச நாள் அமைதியா இருக்கணும், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும்னு ஏன் சொல்றேன்னா, reduce the sensory overload for a few minutes. அதாவது ஒரு நிறுத்த முடியாது, பட் அந்த ஒரு few minutesல when I close my eyes, இது மூலமா புது இன்புட்ஸ் எதுவும் கிடையாது. ஒன்னு நானா ஏதாவது ஒரு மந்திரத்தை தியானம் பண்ணிட்டே இருந்தாலும் சரி, ஜபிச்சுட்டே இருந்தாலும் சரி, இல்ல எனக்கு வேணும்ன்ற ஒரு சாஃப்ட் மியூசிக்க போட்டு கேட்டாலும், மியூசிக் இஸ் நாய்ஸ் பை சாய்ஸ். சோ நிறைய சத்தம் உள்ள போகாம ஒரே ஒரு சத்தம் உள்ள போற மாதிரி ஐ எம் குவைட்டனிங் த ஹோல் திங். சோ இந்த ஊதுவத்தி ஏத்தி வைப்பாங்க, ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஒரு பூ வைப்பாங்க, to ensure that I reduce the number of inputs that goes inside. And the period what I am doing is giving my entire nervous system rest from sensory overload. இதுலயே உங்களோட memory improvement ல இருந்து, metabolism improvement ல இருந்து, slowing down of aging ல இருந்து எல்லாமே you will be able to experience. அதாவது நம்ம இன்னும் ரமண மகரிஷி கிடையாது. அதாவது அப்படியே அந்த எண்ணங்கள்லாம் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே அந்த நேரம், அதாவது இப்பதான் எழுந்து நடக்க ஆரம்பிச்ச ஒலிம்பிக்ஸ் கோல் எப்ப ஜெயிக்க முடியும், ஒலிம்பிக்ஸ்ல போய் தங்க மெடல் நான் வாங்கணும் அப்படின்னு யோசிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் லேர்ன் டு கிரால். முதல்ல தவழ கத்துக்கணும், அதுக்கப்புறம் நடக்க கத்துக்கணும், அதுக்கப்புறம் ஓட கத்துக்கணும். அந்த ஸ்டேஜ் போகும்போது இந்த கேள்விகள்லாம் நமக்கு வரவே வராது. ஏன்னா உங்களுக்கே இதுக்கான அர்த்தங்கள், அதோட விடைகள் எல்லாம் தானா உங்களை தேடி வர ஆரம்பிச்சிடும். Possibly the first stage is, if I can reduce the sensory overload and quieten this entire system, இதுலயே நமக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரிய வரும். ஓகே, இந்த தியானம் அப்படிங்கிறது சமீப காலத்துல ஒரு குறிப்பிட்ட ரிலீஜனுக்கு மட்டுமே ஆன மாதிரியும் ஒரு பிக்சர் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இந்த தியானம் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணப்பட்டதா, இல்ல எல்லாராலையும் பிராக்டிஸ் பண்ணப்பட்டதா, இல்ல இப்போ கிரியேட் பண்ணிருக்கிற பிக்சர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தால மட்டும் பிராக்டிஸ் பண்ணப்பட்டதா? அதாவது the very fact all the leading universities in the world is researching on meditation, it is already tilting towards science. ஏன்னா இன்னைக்கு அறிவியல் மூலமா there are enough proofs to show how it quietening of the mind இல்ல. அதாவது ஆயுர்வேதத்தை கொடுத்தது ஒரு மதம் சம்பந்தப்பட்ட சில ஜனங்கள் தான். இப்ப நாளைக்கு நான் ஆயுர்வேதத்தை மதத்தோட சம்பந்தப்படுத்துவேனா? ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எரால இருக்கிறதுனால இதை ஒரு எக்ஸாம்பிளா கொடுத்தா சரியா இருக்கும். யூனிக்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் சி லாங்குவேஜ்ல தான் எழுதினாங்க. இப்ப அதுக்கோசரம் யூனிக்ஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் மட்டும்தான் சி லாங்குவேஜ் யூஸ் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? நமக்கு தியானத்தை எக்ஸ்பிளைன் பண்ணவங்க மதம் சம்பந்தப்பட்டவங்களா இருந்தாங்க. ஏன்னா அந்த காலத்துல அறிவியல் இதை எடுத்து ரிசர்ச் பண்ணல. சயின்ஸ் டிட் நாட் ரிசர்ச் இனஃப் இன்டு மெடிடேஷன். அதனால அது மதம் சம்பந்தப்பட்டதுதான். ஆஸ்திகனுக்கும் சென்சரி ஓவர்லோட் இருக்கு, நாஸ்திகனுக்கும் சென்சரி ஓவர்லோட் இருக்கு. ரெண்டு பேருமே இன்டர்னல் சிஸ்டம் குவைட்டன் பண்ணி தான் ஆகணும். ரெண்டு பேருக்குமே மெட்டபாலிசம் இஷ்யூஸ் இருக்கு, ரெண்டு பேருக்குமே தூக்கம் வர மாட்டேங்கிறது, படுத்துட்டா 1 மணி நேரம் தூக்கம் வர மாட்டேங்குது. சோ உள்ளுக்குள்ள there is a lot of noise. எல்லாமே குவைட்டன் பண்ணி தான் ஆகணும். So I would rather say in 2014 meditation is much more science than religion. Okay.
ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தின நிறைய விஷயங்கள் இன்னைக்கு, அதுவும் குறிப்பா மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், தியானம் பத்தின விஷயம், தியானத்தோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் மகாத்ரா கிட்ட இந்த எபிசோட்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம உங்களோட கேள்விகளுக்கும் நிறைய பதில்களும் மகாத்ரா கிட்ட சரியான பதில்கள் வந்து சேர்ந்துச்சு. அந்த நம்பிக்கையோட இந்த எபிசோட நான் இதோட நிறைவு செய்து கொள்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ராதா மலர். நன்றி மகாத்ரா.